6வது குடியரசு தினத்தை நம் மூக்நாய் டியூஷன் சென்டர் சார்பாக கொண்டாட இருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் வருகை தந்ததுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பரவாயில்ல, காலையில் ஏன்னா குளிர்காலம், ஜான்வரினாலே குளிர்காலம் ஆயிடுது. ஆனால் இந்த காலையில் எழுந்தது கரெக்டாக வந்துட்டீங்க பாருங்க. இன்னும் பாதி பசங்க வரல, பரவாயில்ல, இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் நான் முதல்ல ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இது 76வது குடியரசு தினம். அதாவது 1950 தான் முதல் குடியரசு தினமாக இது ஜனவரி 26. இது ஏற்கனவே அடிக்கடி நம்ம பேசிகிட்டே இருந்திருப்போம் குடியரசு தினத்தை பற்றி. அம்பேத்கர் அவர்கள் பார்த்தோன்னா ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டி அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸை முறை சப்மிட் பண்ணுறாரு. மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து தான் ராஜேந்திர பிரசாத்தே பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக ஒரு வரைவு குழு தலைவராக இவர் உருவாக்கி இன்னைக்கு இந்த அரசியலமைப்பு இருக்கிறதுனா இதுதான் பேர். ஓட் வாய்ஸ் ஆஃப் டாக்ஸி எவரி வேர்னு சொல்லுவாங்க. வரி செலுத்துபவர்கள், நிலக்கிழார்கள், இவங்க தான் வாக்குரிமை இருந்தது. ஆனால் இந்த குடியரசு தினத்துக்கு அப்புறம் அனைவருக்கும் வாக்குரிமை. அப்போ 21 வயசு வச்சுருந்தாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அது 18 வயசாக மாற்றினார். அப்போ அனைவருக்கும் வாக்குரிமை. 18 வயசு ஆச்சுன்னா படித்தவன், பணக்காரன், ஏழை அப்படிலாம் இல்லாமல் அனைவரும் வாக்குரிமை அப்படின்ற ஒரு இதை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அரசியல்வாதிலாம் உங்களை வீட்டை தேடி உங்களை நாடி உங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் அவங்க காது கொடுத்து கேட்குறாங்க. இந்த குடியரசு இது மட்டும் இல்லை, அரசியலமைப்பு மட்டும் இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, இன்னும் நசுக்கி இருப்பாங்க. அதனால் இந்த நாளை நம்ம மிகப்பெரிய நாளாக கொண்டாடணும். இல்லை பாருங்கள், அம்பேத்கர் அந்த பிங்காலி வெங்கையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடி தலைவராக இருந்தார். அம்பேத்கர், சுதேசி கிருபாலினி இவங்களாம் அந்த குழுவில் இருந்தாங்க. திட்டமிட்டு நடுவில் பாருங்கள், அசோக சக்கரம் 24 ஆரங்கள் கொண்டது. அந்த 24 ஆரம் என்னன்னா கோடைன்னு நினச்சிக்காது. அது ஒன்று சொல்லுது. எஜுகேஷன், உடல் நலம், இது இறக்க குணம், இது மாதிரி 24. அந்த 24 படித்தாலே போதும். நீ வாழ்க்கையில் நீ திருக்குறள் படித்ததுக்கு ஈக்குவல் ஆகிடும். அது அந்த 24 ஆரங்களோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சாலே போதும் நீங்கள். அதனால் நீங்கள் இந்த விழாவுக்கு ரொம்ப நேரம் பேச டைமில் அடுத்து ஸ்கூலுக்கு போகணும். அதனால் பரவாயில்ல, காலையில் அனைவருக்கும் நான் இது பண்ணுறேன். அதே போல் இந்த வருஷம் தான் நான் முன்கூட்டியே வரல. சரி, என்ன தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உங்கள் ஆசிரியர்கள்லாம் எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணுங்கள். கரெக்டாக சிறப்பாக பண்ணிட்டாங்க. மிக உயரமான கொடி கம்பம் வேறு நல்லா சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க. வந்த வகை முன்னால் நான் கொடி கட்டிட்டு உட்காந்துருப்பேன். இல்லை என்ன தான் பண்ணுவாங்கன்னு நான் இன்றைக்கி மெதுவாக தான் வந்தேன். சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.